Dear students, நம்ம இன்னிலிருந்து physical chemistryல அடுத்த லெசன் அயானிக் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற யூனிட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு லெசன் படிச்சுங்க. நீங்கள் ஞாபகம் நினைக்கிறேன். அதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. அதில் என்ன நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் போது என்ன இருக்குது, ரியாக்டன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அந்த ரியாக்டன்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகி they give products. இது நம்ம நூற்றுக்கணக்கான முறை படிச்சிருக்கோம். இந்த ரியாக்ஷனில் 2 டைப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். hope you remember. ஒன்று வந்து irreversible reaction. அப்படின்னா நம்ம ரியாக்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறோம், இன்ட்ராக்ட் ஆகி ப்ராடக்ட் வருது. ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்தாச்சுன்னா you will not get back the reactants. The reaction is complete. நிறைய ரியாக்ஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, இதோட நீங்கள் HCl 2 சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் NaCl அண்ட் வாட்டர். ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் இந்த 2 இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா you will not find a NaOH and HCl. The container will have only NaCl and water. ஸோ இது வந்து irreversible. இதை பற்றி இந்த லெசனில் ஈக்லிபிரியமில் படிக்கல. நம்ம இன்னொன்று என்ன கேள்விப்பட்டோம் கேட்டோம்னா ரிவர்சிபிள். நேம் இட் செல்ஃப் இம்ப்ளைஸ். அப்படின்னா என்ன, நான் ஒரு கண்டெய்னரில் PCl5 கேஸ் எடுத்து மைல்டாக ஹீட் பண்ணுறேனோ, திஸ் dissociates to give PCl3 gas and Cl2 gas. But after a few minutes நம்ம இந்த கண்டெய்னர் அப்சர்வ் பண்ணோம்னா இதில் PCl3 Cl2 திரும்பவும் இன்ட்ராக்ட் ஆகி will give back PCl5. அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இஃப் யூ அப்சர்வ் த ரியாக்ஷன் மிக்சர், அதில் ஆல்வேஸ் நம்ம இந்த ரியாக்டன்ட்டும் பார்க்கலாம், ப்ராடக்ட்டும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா reactant gives the product. At the same time, simultaneously, the reactant interact ஆகி give back, the product interact ஆகி give back the reactant. Continuously இந்த ரெண்டும் நடந்துட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம, reversible reactions. ஓகே, reversible reactionல தான் ஈக்லிபிரியம். What we mean by equilibrium? Equal அப்படின் போதே தெரியுது. Two opposite. இதுல forward reaction இருக்கு, backward reaction இருக்கு. இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் எ பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இனிஷியலாக முன்ன பின்ன இருக்கும். நம்ம அப்படியே அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணோம்னா ஆஃப்டர் எ பர்டிகுலர் டைம் என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பிகம்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன். அதைத்தான் அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். 11th ஸ்டாண்டர்டில் படித்த ஈக்லிபிரியம் லெசனில் நம்ம என்ன படித்தோம்னா ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த கேஷியஸ் சப்ஸ்டன்சஸ். நீங்கள் என்ன ஞாபகப்படுத்திங்கன்னா இந்த ரியாக்ஷன் படிச்சுங்க. ஹேபர் ப்ராசஸ்னு ஒன்று படித்தோம். அதில் என்ன ஞாபகப்படுத்தினீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் மிக்ஸ்டு வித் ஹைட்ரஜன் கேஸ், இது என்ன ஃபார்ம் ஆகும்னா அமோனியா கிவ்ஸ் பேக் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இது வந்து கேஷியஸ் ஈக்லிபிரியம், எல்லாமே கேசஸ். அதே போல் கான்டாக்ட் ப்ராசஸ்னு ஒன்று படிச்சிங்க. அதில் என்ன சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் மிக்ஸ்டு வித் ஆக்சிஜன் கேஸ் கிவ்ஸ் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸ். இது போல் மினி ரியாக்ஷன்ஸ் we have come across in chemical equilibrium. அந்த 11th ஸ்டாண்டர்டில் chemical equilibrium லெசனில் நம்ம மோஸ்ட்லி we focused on the gaseous equilibrium. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ஈக்லிபிரியம் பட் அயனிக் ஈக்லிபிரியம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் மாலிக்யூல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்லிபிரியம் we will find ions. உங்களுக்கு தெரியும் அயான்ஸ்னா என்ன, கேட்டயான் ஆனியான். ஸோ பாசிட்டிவ் அயானோ நெகட்டிவ் அயானோ இந்த ஈக்லிபிரியமில் இன்வால்வ் ஆச்சுன்னா இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம், NaCl மாதிரி எடுக்கிறோம். ஸோ இது படிச்சிருக்கோம் நம்ம சோடியம் குளோரைட், சாலிட் சைடில் கூட படித்தோம். சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் எடுக்கணும்னு சொன்னோம்னா NaCl molecules do not exist. வேற என்ன, Na plus Cl minus ions, but
அந்த அயான்ஸ் ஃப்ரீயா இல்லை, they are held by attractive force சாலிட் ஸ்டேட்ல. பட் இதை நம்ம வாட்டர்ல போட்டோம்னா இம்மீடியட்டா டிசால்வ் ஆகி என்னென்ன வரதா கேள்விப்பட்டோம் நம்ம, சோடியம் அயான் அண்ட் குளோரைட் அயான். இதெல்லாம் எதுல இருக்குது, அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ்ல என்ன மீன் பண்றோம், வாட்டர்ல. ஸோ இதுபோல் அயான்ஸ் வரணும், அது ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அயனிக் ஈக்லிபிரியம். இப்போ இந்த அயனிக் ஈக்லிபிரியம் அப்படின் போது அயான்ஸ் இருக்கிறதா கேள்விப்படுறோம் இல்லைங்களா. இந்த அயான்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியதுக்கு அடிக்கடி இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கோம். when dissolved in water, if you get the positive negative ions, cation anion வந்ததுன்னா aqueous solutionல dissolve பண்ணும்போது இந்த அயான்ஸ் வருது. அதுக்கு ஒரே வார்த்தை என்ன அடிக்கடி பயன்படுத்துவோம்னா electrolyte. So electrolyte is a substance which when dissolved in water dissociate into two types of ions, namely cation and anion. இதுதான் எலக்ட்ரோலைட். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் தான் இந்த லெசனில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலைட்னு சொல்லும்பொழுது நம்ம நீங்கள் கேள்விப்பட்டோம்னா இதில் மெயினாக we have 3 categories. ஞாபகம் இருக்கா பாருங்க, இந்த டேர்ம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்குமே, ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆசிட் பேஸ் டெய்லி கேள்விப்படுறோம், சால்ட்டும் கேள்விப்படுறோம். பட் இந்த லெசனில் நம்ம முதல்ல இதை தான் முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இது போகிறோம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் dissociate to give positive negative ions. 3 டைப் இருக்கு, ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். ஸோ இதில் பர்டிகுலர்லி நம்ம ஆசிட் பேஸில் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த ஆசிட் பேஸ் டெய்லி கேள்விப்படுறோமே, நம்ம காமன் டேர்ம் ஆசிட் அப்படிங்கிறது. லேபரட்டரியில் மட்டும் நம்ம ஆசிட் பேஸ் யூஸ் பண்ணலை, நம்ம டெய்லி லைஃப்லேயும் we use ஆசிட் பேஸ். ஒன்றில் சோப் எப்படி இருக்குது டச் பண்ணுறதுக்கு, சோப்பி டு டச் வேணாம் இருக்குது. அதில் என்ன இருக்குது, பேஸ். நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட்டில் பார்த்தோம்னா ஆசிட் இருக்கு. என்ன இப்போ லெமன் ஜூஸ் சாப்பிட்றீங்க, அதில் என்ன ஆசிட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட். ஆரஞ்சு சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட். புளி இருக்கு இல்லையா, நம்ம டேமரின், அதில் என்ன இருக்குது பார்த்தோம்னா டார்டாரிக் ஆசிட். டீ டெய்லி குடிக்கிறோமே, டேனிக் ஆசிட். நம்ம ஸ்டொமக் எடுத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ், இறைப்பாய் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்பவுமே நம்ம வயிற்றில் சுமந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த நம்ம பிளட் இருக்கு, அதில் கார்போனிக் ஆசிட். ஸோ மெனி ஆசிட்ஸ் நம்ம பாடியிலேயே இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்குது, நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்லேயும் ஆசிட்ஸ் இருக்குது. பேசஸ் எடுத்துன்னு சொன்னோம்னா வாஷிங் சோடா, சோப்பில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம அசிடிட்டி, இப்போ நம்ம ரொம்ப காரமாக இருக்க உணவுப் பொருட்கள் சாப்பிட்டோடனே என்ன ஆகுது, வயிறு எரியறது. விளம்பரம்லாம் காட்டுறாங்க, யூனோ குடிச்சிங்கன்னா உடனே சரியாக போயிடுது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்டொமக் பர்னிங்க்கு என்ன காரணம், இந்த ஆசிட் அதிகமானவங்க ஸ்டொமக் பர்னிங். அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா பேஸ். இந்த யூனோ மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா இந்த பேசஸ் லைக் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு போட்ட உடனே அதை நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஆசிட் பேஸ் வந்து நம்ம கம் அக்ராஸ் இன் எவ்ரிடே லைஃப். இந்த ஆசிட் பேஸை பற்றி முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது போக போகிறோம். முதல்ல ஆசிட் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லோயர் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆசிட் 2-3 ஆசிட் சொல்லுங்களேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் எல்லாம் படித்தோம். என்ன கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, ஆசிட் எல்லாம் பார்த்தோம்னா சோர் இன் டேஸ்ட், புளிப்பா இருக்கும். ஏன்னா இந்த நேமே அசிடஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்து அதுக்கு மீனிங் சோர் அப்படின்னா சோர் இன் டேஸ்ட். பேசஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து பிட்டர் இன் டேஸ்ட், உங்களுக்கு நல்லா தெரியும், கசப்பா இருக்கும். ஒரு ஒரு ஆசிட் பேஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் 2 கிளாஸ் பீக்கரில் கொடுத்துருக்கு. ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தண்ணி பார்க்கணும். ஆசிட் பேஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோம். லிட்மஸ் டெஸ்ட், ப்ளூ லிட்மஸ், ரெட் லிட்மஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ப்ளூ லிட்மஸ், ப்ளூ கலர்னா ஒரு பேப்பர். இதை நம்ம ஆசிட்ல அப்படி டச் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா ப்ளூ லிட்மஸ் பிகம்ஸ் ரெட். பேஸ் வந்து அப்படியே ஆசிடுக்கு ஆப்போசிட். அதில் ரெட் லிட்மஸை டிப் பண்ணிங்கன்னா உடனே அது என்னவா சேஞ்ச் ஆகும், ப்ளூ. ஸோ ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ஆசிட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா கரோசிவ் நேச்சர், மேலே பட்டு அரிக்கும். பேசஸ்க்கு அந்த கரோசிவ் நேச்சர் வந்து கொஞ்சம் குறைவு தான். இந்த ஆசிட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் படிச்சிருக்கோம். ஒரு மெட்டல் எடுத்து ஆசிடில் போட்டிங்கன்னா பெரும்பாலான மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் த ஆசிட்ஸ் லிபரேட்டிங் ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் ஆசிட் பேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இந்த பிஹேவியரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்னென்னு சொல்கிறோம்,
acids are sour in taste, turn blue litmus to red. They liberate hydrogen gas when treated with metals. Bases என்ன சொல்றோம், bitter in taste, soapy to touch. They in turn red litmus into blue. இந்த மாதிரி காமனா சில விஷயங்கள் தான் நம்ம ஆசிட் பேஸை டிஃபரன்ஷியேட் பண்ண பயன்படுது. பட் கெமிஸ்ட்ரி ஆர் சயின்ஸ்ல பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கிறிஸ்பா சொல்லணும், ஷார்ட்டா சொல்லணும், அருமையா புரியணும். அதை தான் நம்ம டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம் அல்லது கான்செப்ட்னு சொல்றோம். ஸோ இந்த மிக எளிமையாக சிம்பிளாக சொல்கிறதுக்காக நம்ம லெசனில் இந்த ஆசிட் பேஸ் பற்றி க்ளீனாக புரிஞ்சுக்கிறதுக்காக கிறிஸ்பாக சொல்கிறதுக்காக 3 கான்செப்ட் பயன்படுத்த போகிறோம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதே தான். இதை முதல்ல சொன்னது அரேனியஸ், அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணினது பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி. அடுத்தது இதை டெவலப் பண்ணி ஒரு ஃபைனல் ஷேப் கொடுத்தது லூயிஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் படிக்க போகிறோம். அரேனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், Bronsted-Lowry concept of acid bases, and finally Lewis concept of acid and bases. இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் முதல்ல அரேனியஸ் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதே தான் படிக்க போகிறோம். ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் லாங் பேக் இவர் வந்து ஆசிட் பேசஸை எலக்ட்ரோலைட்ஸாக கன்சிடர் பண்ணார். இப்போ தான் சொன்ன எலக்ட்ரோலைட்னா என்ன, which when dissolved in water dissociate to furnish cations and anions அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லைங்களா. அது அப்படியே ஆசிட் பேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஆசிட் இஸ் a substance which when dissolved in water dissociate to give hydrogen ion, H+ ion கொடுக்கணும். எப்போ வாட்டர்ல டிசால்வ் பண்ணுறோம் நல்லா தெரியும். சரி, HCl அப்படிங்கிறது இட் இஸ் a gas, ஒரு கலர்லெஸ் கேஸ். இந்த கேஸை கொண்டு போயிட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணினா தான் அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸ் வாட்டரில் டிசால்வ் பண்ண உடனே இது என்ன ஆகுது தெரியுங்களா, திஸ் டிசோசியேட் டு கிவ் H+ and Cl-. aqueous மீன்ஸ் இது வாட்டரில் இருக்கும். ஸோ திஸ் கிவ்ஸ் H+. எதெல்லாம் H+ கொடுக்குதோ, நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், எல்லாத்துலேயுமே H. ஸோ ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் which when dissolved in water, ரெண்டாவது dissociative to H+ ions. இந்த H+ ions எப்பவுமே வாட்டர்ல இருக்கும்போது தனியாக இருக்காது, பயந்துட்டு இருக்குமா. அதனால இது என்ன பண்ணுறேன், இதுதான் ஒரு வாட்டர் மாலிகுல்னு சொன்னால் அதன் மேலே போய் இந்த H+ ஹைட்ரேட்டட் ஸ்டேட்னு சொல்லி ஒட்டிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் இது H2O மேலே H+ இருக்கிறதுனால இந்த H+ அப்படிங்கிறத மெனி டைம்ஸ் நம்ம எப்படி போடுவோம்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம H3O+ ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிமே நிறைய முறை நம்ம படிச்சிருக்கோம், படிக்க போகிறோம். இந்த 2 அயானை பார்த்தா 2 முறைலாம் சேம், தனியாக இருக்குது, இது வாட்டரோட சேர்ந்து ஹைட்ரோனியம் அயான் ஒரு ஹைட்ரஜன் அயான், அசிடிக். பேசஸ்னா சார் இட்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, நல்லா தெரிஞ்ச பேஸ். இது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. இதை நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா immediately dissociate ஆகி Na+ ion and OH- ion, இது aqueous ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் H+ கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் OH- கொடுக்கக்கூடியது. கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, all hydroxides. So very simple. Acids are the substances which when dissolved in water dissociate to give H+ ions. Bases are the substances which when dissolved in water dissociate to give OH- ions. இதுதான் அரேனியஸ் சிம்பிளாக சொல்லலாம். பட் இது வந்து ஆல் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ், ஹைட்ராக்சில் குரூப் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ்க்கு இட் இஸ் அப்ளிகபிள், கிறிஸ்பாக இருக்குது. ஆனால் இட் ஹேஸ் ஒன் லிமிடேஷன், 2 லிமிடேஷன் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஒன்லி இன் aqueous ஸ்டேட். aqueousனா தண்ணியில் இருக்கும்போது தான். வாட் அபவுட் அதர் சால்வெண்ட்ஸ் லைக் அசிட்டோன் இருக்குது, பென்சீன் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, அதுலலாம் அப்படின்னு கேட்கும்போது அரேனியஸ் could not explain. This is a limitation. தப்பு இல்லை, சொல்ல முடியும். நான் aqueous சொல்யூஷனில் ஆசிட் பேசஸ் இருக்காதா தெரியாது. ரெண்டாவது பார்த்தோம்னா there are some bases, நமக்கு நல்லா தெரியும். அமோனியா இது ஒரு லிக்விட், இதில் நீங்கள் ரெட் லிட்மஸை டிப் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக அது ப்ளூவாக மாறும். அப்போ இது பேஸ், ஆனால் இதில் OH இல்லையே. ஸோ இது மாதிரி there are some substances which do not contain OH but they behave as base.
இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அரேனியஸ் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக 1923 பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் போகிறாங்க. ஸோ என்ன பேர் சொல்கிறேன், பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் தியரி, புரோட்டான் தியரின்னு சொல்லுவாங்க. புரோட்டான்னா உங்களுக்கு தெரியும் H+, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களுக்கு நல்லா தெரியும், இருக்கிறதுலையே சிம்பிளஸ்ட் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜனில் என்ன இருக்கு, ஒரே ஒரு புரோட்டான், ஒரே ஒரு எலக்ட்ரான். உங்களுக்கு என்ன தெரியும்னா, இஃப் வி ரிமூவ் an electron, அது என்னவா சேஞ்ச் ஆகும், will become a positive ion. ஸோ இந்த எலக்ட்ரானை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜனில் என்ன இருக்குது, வெறும் புரோட்டான் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு புரோட்டான் மட்டும் இருக்கிறது எதுன்னு கேட்டோம்னா H+. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா H+ அப்படிங்கிறத புரோட்டான் சொல்லுவோம், புரோட்டானை H+ன்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி பாடத்தில் வந்துட்டே இருக்கும், இது கீப் இட் இன் மைண்ட். ஸோ புரோட்டான் தியரின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பிரான்ஸ்டட் தியரி என்ன சொல்றதுன்னா, ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் which could able to donate a proton to any other substance. ஆசிட் என்ன பண்ணுமா, புரோட்டான் that is H+ வேற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு டொனேட் பண்ணணும். சரி, பேஸ் தனியாக பேஸுக்கு போய் எதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டு அரேனியஸ் மாதிரி பேஸ் அப்படியே ஆப்போசிட். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, பேஸ் என்ன பண்ணுமா, will accept a proton from any other substance. So acid is proton donor, base is proton acceptor. சிம்பிளா முடிஞ்சு. So proton donor, proton acceptor. தனித்தனியாக அரேனியஸ் வந்து என்ன சொன்னாரு, H+ கொடுத்தா ஆசிட், OH கொடுத்தா பேஸ். இப்போ இல்லை, ஒரே புரோட்டான் வச்சு சொல்லியாச்சு. ஸோ ஆசிட் இஸ் புரோட்டான் டோனார், பேஸ் இஸ் புரோட்டான் ஆக்செப்டார். இப்போ ஒரு சின்ன இந்த HCl எடுத்துக்கலாமே. இந்த HCl இட்ஸ் அ கேஸ். நான் இதை வாட்டரில் போட்டேன்னா, இது போட்ட உடனே இது என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது H+ வருது, இது அக்செப்ட் பண்ணது. அப்போ H3O+. ஸோ H+ இங்கே வந்தாச்சு, புரோட்டான் கொடுத்தாச்சு. இது என்ன சேஞ்ச் ஆச்சு, இது Cl-. இப்போ இது பார்த்தோம்னா இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷனில் இது HCl இஸ் புரோட்டான் டோனார், அப்போ இது ஆசிட். வாட்டர் இருக்கு இல்லைங்களா, புரோட்டான் அக்செப்ட் பண்ணது, இது பேஸ். ஸோ புரோட்டான் டோனார், புரோட்டான் அக்செப்டார். இதே ஒரு எக்ஸாம்பிள் அமோனியா இருக்குன்னு வச்சுங்களேன். போன முறை கேள்விப்பட்டா இல்லைங்களா, அது OH கிடையாது, ஆனால் இட்ஸ் அ பேஸ். எப்படி, இதை நீங்கள் வாட்டரில் போட்டேன்னு சொன்னீங்கன்னா H+ இது டொனேட் பண்ணும், இது ஆசிட். இது H+ வாங்கிக்கும், இது பேஸ். அப்போ இந்த ஈக்லிபிரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா NH4+ அண்ட் OH- இருக்கும். ஸோ இப்போ இதில் இது டொனேட் பண்ணியிருக்கு ஆசிட், இது டொனேட், இது வாங்கியிருக்கு, இது பேஸ். ஸோ இதுதான் பிரான்ஸ்டட் லவ்ரி தியரி. புரோட்டான் டோனார் இஸ் ஆசிட், புரோட்டான் அக்செப்டார் இஸ் பேஸ். இந்த ஈக்லிபிரியமில் நம்ம பிரான்ஸ்டட் லவ்ரி தியரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிவர்ஸில் பாருங்களேன், ரிவர்ஸில் என்ன நடந்திருக்குன்னா, this donated a proton, அப்போ இந்த ஆசிட், this accepted a proton to become HCl, அப்போ இது என்னது, பேஸ். அதே போல தான் இங்க ரிவர்ஸில் என்னாச்சு, this donated proton OH-, அதனால வாட்டர் NH3, அப்போ இது என்னது, ஆசிட், இது என்னது, பேஸ். ஸோ பிரான்ஸ்டட் லவ்ரி தியரி படி இந்த ஈக்லிபிரியம்ல பார்த்தோம்னா we have two sets of acid and base. அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தியரி படி இந்த பக்கம் ஆசிட் இருக்குது, பேஸ் இருக்குது. இந்த ரிவர்சிபிள் இந்த பக்கமா என்ன இருக்குன்னா, ஆசிட் இருக்குது, பேஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, சே இது எடுத்துக்கலாம். HCl is acid, இது ஆசிட் 1. இதிலிருந்து வந்திருக்கு இல்லைங்களா பேஸ், இதை வந்து பேஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ HCl இருந்து வந்த பேஸ், பேஸ் 1. அப்போ இது ரெண்டு நேச்சுரலி என்ன சொல்ல போகிறோம், இதை பேஸ் 1 ஆல்ரெடி போட்டதுனால இது பேஸ் 2, இதை ஆசிட் 1. ஸோ லவ்ரி பிரான்சன் தியரி படி ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்றது தனித்தனியாக இல்லை, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆசிட் 1, பேஸ் 2, ஆல்வேஸ் இப்படி தான் ரெப்ரசன்ட். ஆசிட் 2, பேஸ் 1. இப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, எஸ் இதை வந்து புரோட்டான் டொனேட் பண்ணது ஆசிட் 1, இதிலிருந்து வந்த OH தான் என்ன சொன்னா பேஸ் 1. ஸோ இது நேச்சுரலி பேஸ் 2, ஆசிட் 2 இப்படி போடுறோம் நம்ம.
இப்போ இது இந்த இந்த மாதிரி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதில் இந்த ஆசிட் 1 பேஸ் 1 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கான்ஜுகேட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஜுகேட் பேர். அதே மாதிரி பேஸ் 2 ஆசிட் 2 இது ஒரு கான்ஜுகேட் பேர். ஸோ we have 2 கான்ஜுகேட் பேர்ஸ். இப்போ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த Cl- is a base. ஆனால் இது என்ன சொல்லணும்னா Cl- is conjugate base of acid HCl. ஸோ இது வந்து கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் an acid, this acid சொல்லுவோம். அது இப்படின்னு சொல்லலாம், HCl is conjugate acid of the base Cl-. அதே போல தான் இது H3O plus is conjugate acid of the base H2O. இதிலிருந்து வந்ததை கான்ஜுகேட் சொல்றோம். ஸோ கான்ஜுகேட்னா என்ன மீன் பண்றோம், இந்த பேர் இந்த ரெண்டே கன்சிடர் பண்ணிக்கலாம். HCl அண்ட் Cl- எடுத்தீங்கன்னா இது ஒரு கான்ஜுகேட் பேர். அதே போல இதில் H2O அண்ட் H3O plus கன்சிடர் பண்ணிங்கன்னா கான்ஜுகேட் பேர். கான்ஜுகேட் பேர்னா என்ன, which differ by a proton. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரே ஒரு புரோட்டான், இதுக்கு ஒரே ஒரு புரோட்டான். ஸோ இதுதான் Bronsted-Lowry theory. It has also one limitation. என்ன சார், BF3 AlCl3 இதெல்லாம் இருக்கு, பட் இதெல்லாம் acidic, but they do not have a hydrogen, they never donate H+. ஆனால் இது ஆசிட் ஆகுது. ஸோ this is limitation. உடனே இதெல்லாம் தப்புன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் ரைட்டு. பட் இந்த பிஹேவியரை could not explain by Bronsted and Lowry. அதனால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக we are moving on to another theory. So this is Bronsted and Lowry theory.